நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள், குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பழைய நகையை கொடுத்து பைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கெடு முடிஞ்ச உடனே கேடு வந்து சேர்ந்துருங்க. எடப்பாடியா உறுதியா சொல்றீங்க? ஆமா, 10 நாள்ல எடப்பாடியோட அரசியல் வாழ்க்கை முடியுது. முடியும் அத்தியாயமே முடிஞ்சிடும். இன்னுமே செங்கோட்டையன் அந்த அதிமுகவில் பயணிக்க முடியுமா? அது எடப்பாடி கூட நான் என்ன கேட்கிறேன், நீ ஆண் மகனா இருந்தா செங்கோட்டையின் கருத்து சொன்ன அடுத்த 10வது நிமிடத்துல நீக்கிறேன்னு அறிவிச்சிருக்க வேண்டாமா? நீ ஆண் மகனே கிடையாது. இல்லை, இப்போ 10 தோல்வி பழனிசாமி ஆம்புலன்ஸ் பழனிசாமியா மாறிட்டாரு. ஏதேசம் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வச்சுட்டு அதிமுக அந்த ஆத்திரத்துல செய்த அயோக்கியத்தனம் தானே இது. அவனோட விளைவுதான் இன்னைக்கு பிரிந்து கிடக்குது. ஆமா, அமித்ஷா எவ்வளவு பெரிய ஆயிடுச்சு விட்டுட்டான். இவன் அமித்ஷா போய் நிற்பான். இதே போல பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் கண்டுக்கல. இல்ல, அவரு கண்டுக்கிட மாட்டான். ஈரம் இல்லாதவன், இதயத்துல மனச்சாட்சி இல்லாதவன். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணா பிறந்த நாளில் அதிமுக இணையுமா பிரியுமா? அதற்கான முயற்சிக்கு கால்கோள் விழா இன்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்திருக்கிறது. பிரிந்தவர்களையும் விலகியவர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று ஒரு மெகா திட்டம் வைத்துத்தான் செங்கோட்டையன் பேட்டி கொடுத்திருக்கிறார். 5ஆம் தேதி மனம் திறக்கிறேன்னு சொன்னார்ல, நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் ஆதரவாளர்கள் தொண்டர்களை திரட்டிட்டு வந்திருக்கிறாரு. இல்லை, அவர் திரட்டிட்டு வரல, திரண்டது. சோம்பி கிடந்தவர்கள் சோம்பலை உதறிவிட்டு இன்னைக்கு உற்சாகமாக காட்சி தந்தார்கள். அதிமுகவில் இந்த காட்சியை பார்த்து பல வருடங்களாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றாரோ அந்த நாளிலிருந்து அந்த கட்சியினுடைய ஈரல் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து இன்றைக்கு ஈரலே இல்லாமல் ஆகிவிட்டது. இனி தாமதித்தால் எதுவும் நேரலாம். புயலில் பிறக்கும் கீதங்கள் இந்த பூமியை பற்றி உலுக்கட்டும் என்று ஒரு போர்க்குடியை அண்ணன் செங்கோட்டையன் தூக்கியிருப்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தருகிறது. அவர் ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கிறார். அதுவும் 10 நாள்ட்டார். 10 தோல்வி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு. இல்லை, அந்த கெடுவை ஏற்பாரா? செங்கோட்டைன்னு ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிறார். அது ஏற்பாரா புறக்கணிப்பாரா? அதுக்கு அமித்ஷாட்ட போய் ஆலோசனை கேட்பான். அமித்ஷா எவ்வளோ பெரிய ஆயிடுச்சு விட்டுட்டான். இவன் அமித்ஷாட்ட போய் நிற்பான். அமித்ஷா எந்த உலகத்தில் இருக்கான்னு அவருக்கே தெரியாது. அவர் தான் ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டார்ல, அது அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட பாஜக தலையிடாது. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிடாமல் அதிமுக இப்படி சிறுத்து போனதுக்கு இவங்க காரணம் இல்லையா? சசிகலாவை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு சசிகலா முதலமைச்சராக முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? இதில் பிஜேபிக்கு பங்கு இல்லையா? அன்றைக்கு மராட்டிய மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த வித்யாசாகர் ராவ் தமிழ்நாட்டுக்கே வராமல் மும்பையில் பதுங்கி கொண்டதற்கு யார் காரணம்? அந்த இடைவேளையில் தன்னுடைய மிலேச்சத்தனமான அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை உடனடியாக கொண்டு வந்து சசிகலாவை பரப்பிராக்காரம் சிறைக்கு அனுப்பியதற்கு யார் காரணம்? இந்த ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் ஜெயலலிதா இறந்துட்டாங்க. இறந்து போனதற்கு பிறகு அந்த வழக்குக்கு உயிர் கொடுக்க வேண்டிய தேவை எங்கே இருந்து வந்துச்சு? அப்ப தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு பெற்ற மக்கள் கட்சி அதிமுகவை மீண்டும் அந்த சமவெளிக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியில சசிகலா வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்திரத்தில் செய்த அயோக்கியத்தனம் தானே இது. அதோட விளைவு தான் இன்னைக்கு பிரிந்து கிடக்குது. ஆமா, செங்கோட்டையன் பிரஸ் மீட் வச்சதுக்கு அப்புறம் உண்மையான ரத்தம் அதிமுக ரத்தம் செங்கோட்டையன் உடம்புல ஓடுதுன்னு சசிகலா சொல்றாங்க. இன்னொரு தரப்பு ஒன்று சொல்லுது, செங்கோட்டையன் உடம்புல ஓடுறதே பாஜக ரத்தம் தான், பாஜக தான் செங்கோட்டையனை இயக்குது அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இல்லை, அதாவது செங்கோட்டையன் 1000 இருந்தாலும் அதிமுகவில் வெறி பிடித்தவர். அவர் ஒரு குள்ளப்பாளையம் என்கிற சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்து
அந்த ஊரினுடைய கிளைக்கழக செயலாளராக இருந்து தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணன் துரைமுருகனுக்கு ஈடாக வைத்து எண்ணப்பட வேண்டியவர் அவர். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சந்தித்த 1977 பொதுத் தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்றவர், வென்றவர். எனக்கு தெரிஞ்சு 1977 இன்னைக்கு வரைக்கும் ஒரு 48 வருடத்தில் 2 வருடம் மட்டும்தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. இவ்வளோ பெரிய நீண்ட வரலாற்றுக்கு உரியவர் அவர். யார்ட்டையும் எடுத்தறிஞ்சு பேச மாட்டார், அத்துமீற மாட்டார், ரொம்ப அடக்கமாக இருப்பார், அனைவரையும் அரவணைத்து செல்வார். ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் இருக்கிற ஒரு ஓலை குடிசையில் எம்ஜிஆர் படத்தை வச்சு ஒற்றை லைட்டை போட்டுட்டு எம்ஜிஆரை நினைச்சிட்டு இருக்க ஒரு ஏழை தொண்டனை கூட பெயர் சொல்லி கூப்பிடுகிற அளவிற்கு தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுகவை விரல் நுனியில் வைத்திருப்பவர் செங்கோட்டை. 10 நாள் கெடு சொல்கிறேன், அதுக்குள்ளே பிரிந்தவர்களை அழைச்சி பேசி சரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைனா பிரிந்தவர்கள் ஒன்றிணைவோம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இவங்க யார்? சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டை எல்லாரும் ஒன்றிணைய போகிறாங்க. ஏற்கனவே வெளியேறிட்ட பிஜேபி கூட்டணி வெளியேறிட்டேன்னு ஓபிஎஸ் துணிச்சலாக அறிவிச்சிட்டாரு. அந்த பிஜேபிக்கு பாதம் தாங்கி கிடந்த டிடிவி தினகரனுக்கும் உணர்ச்சி வந்து நானும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியேறேன்னு அறிவிச்சிட்டாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ என்னாச்சுன்னா கழுது தெரிஞ்சு கட்டரும்பான மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க ஓபிஎஸ்ஸையும் தினகரையும் திருப்பி என்டிஏவுக்கு கொண்டாந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. அவங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த கூட்டணி பலவீனம் பெற்று விட்டது. எப்போ பலவீனம் ஆரம்பிச்சுன்னா இது எல்லாரும் நீங்களே வசதியை மறந்துடுறீங்க. இஸ்லாமிய அமைப்பு இருக்குல்ல, இஸ்லாமிய அமைப்புகளில் ஒரு ஃபோர்ஸாக இருக்கிற அமைப்பு எஸ்டிபிஐ கட்சி, முபாரக் தலைமையில் இயங்குகிற எஸ்டிபிஐ கட்சி. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்தாங்க. ஆமாம், அந்த கட்சி இந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறோம், அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறோம்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த நெல்லை முபாரக்கு போனதோட வேட்பாளர் திண்டுக்கல்ல அவர் வெளியேறிட்டார். அந்த கட்சியில் ஒரு இஸ்லாமிக் அடையாளம் என்கிறதோடு இருந்த ஒரே மனிதர் அன்வர் ராஜா, அவர் வெளியேறிட்டார். கொடுமை என்னன்னா, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக அந்த கட்சியில் இயங்கிய ஒரு பார்ப்பனர் பிராமின் மைத்ரேயனே இருக்க முடியாதுன்னு வெளியேறிட்டான். அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு என்ன சரிய தொடங்கிவிட்டது. ஒரு பொதுக்கூட்டம் போடுவதற்கு கூட அந்த கட்சியில் வாய்ப்பு இல்லை. ஒரு பொதுக்கூட்டத்திற்கு போடவே முடியலை. இவராகவே ஒரு பயண திட்டத்தை போட்டு ஊரா போறான். ஒரு 200 ரூபா கொடுத்து அந்த ஊரில் ஒரு கூட்டத்தை கூட்டிடுறது, நடுச்சாலையில் நிற்கிறது. ஒரு 400 பேர் திரண்டாலே 4000 பேர் திரண்டது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது. ஆம்புலன்ஸை பார்த்தாலே அலர்ஜியா இருக்கு. 10 தொழில் பழனிசாமி ஆம்புலன்ஸ் பழனிசாமியா மாறிட்டார். ஏதேசம் ஆம்புலன்ஸில் கொண்டு வச்சுட்டான் அதிமுகவை. இனியும் பொறுக்க முடியாது, இனி பொறுப்பதில்லை. அண்ணன் கதிரை வைத்து இழந்தான், அவன் கையை எரித்துடோன்னு அர்ஜுனன் பேசுவான் பாஞ்சாலி சபதத்தில். அந்த முடிவை இன்னைக்கு செங்கோட்டை எடுத்துட்டார். அவருக்கு பிஜேபி பின்னணியில் இருக்கா அதெல்லாம் தெரியாது, அது நமக்கு தேவையில்லை. ஒரு கலக குரல் வெடிச்சாச்சு, அதற்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு. இப்போ செங்கோட்டையன் பிரஸ் மீட் வச்சு இந்த மாதிரி 10 நாள் கெடு அப்படின்னு சொல்றது எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடின்னு நினைக்கிறீங்களா? நெருக்கடி வந்தாச்சு. இதே போல பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் கண்டுக்கல. அவன் கண்டுக்கிட மாட்டான். ஈரம் இல்லாதவன், இதயத்தில் மனச்சாட்சி இல்லாதவன், ஒரு மானுட பற்றாளம் கிடையாது. பதவி, பணம், அதை தவிர அவனுக்கு வாழ்க்கையில் வர குறிக்கோள் கிடையாது. இன்னைக்கு இந்த அதிர்ச்சியை அவர் எப்படி தாங்கிக்கிடுவார்னு எனக்கே தெரியல. நீங்கள் நேரடியாக போய் பார்த்தா தெரியும், வேட்டியெல்லாம் ஈரமாயிரும்.
பொதுவாக ஒரு கருத்து சொன்னாவே ஏற்கல அப்படிங்கிறப்ப எதிர்கருத்து சொல்லவே அவர் வந்து விலக்கி வைக்கிறாரு. இப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இந்த கருத்தை சொல்லும் பொழுது இனிமே செங்கோட்டையன் அந்த அதிமுகவில் பயணிக்க முடியுமா? அது எடப்பாடி கூட இருக்க நான் என்ன முடியுமா? கேட்குறேன், நீ ஆண் மகனாக இருந்தா செங்கோட்டையின் கருத்து சொன்ன அடுத்த 10வது நிமிடத்தில் நீக்கிறேன்னு அறிவிச்சிருக்க வேண்டாமா? நீ ஆண் மகனே கிடையாது இல்லை, இப்போ நீ நீக்கி இருக்கணும்ல செங்கோட்டையனை. தொண்டர்களை திருப்பி அடிக்க போறாங்க, தொண்டர்களை திருப்பி அடிக்க போறாங்க. திடீர்னு ஒரு நாள் முடிவெடுப்பாருங்க. என்னது, ராயப்பேட்டை OMC மைதானத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் கூட்டம்னு அறிவிச்சுட்டு அந்த கூட்டத்திலேயே எடப்பாடியை கட்சி விட்டு நீக்குகிறோம், புதிய பொதுச் செயலாளராக சசிகலாவை தேர்ந்தெடுக்கிறோம்னு அறிவிச்சிருவாங்க. தொண்டர்கள் தானே முடிவெடுக்கணும். ஏற்கனவே பொதுக்குழுவில் எடுத்த முடிவு நிராகரிக்கப்படுகிறது. உங்களுக்கு சட்டப்படி எல்லாமே இவர்கிட்ட தானே இருக்கு. அது அதிமுக தலைமையில் உலகம் ரெட்டலை ஏற்கனவே தான் OPS போய் அடிச்சு நொறுக்கி பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலையா? இந்த உரிமையில் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு இன்னும் உயிரோடு இருக்கு. இவ்வளவு ஆபத்து இருந்து அவன் இப்படி இருக்கான்னா இது மனுஷனா இவன்? இல்லை, நீங்கள் வந்து இப்போ அவங்களெல்லாம் இணைச்சிக்கணும்னு சொல்கிறீங்க. இவருக்கு எதிராக போட்டப்பட்ட வழக்குகள்லாம் அப்படியே இருக்குது. அப்புறம் எப்படி அவங்கெல்லாம் இணைச்சிக்க முடியும்? நான் என்ன கேட்குறேன், யுத்தம் ஆரம்பிச்சாச்சு, போர் ஒத்திகை நடந்தாச்சு, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரச்சார வேன் தயாராகிட்டு இருக்கு தம்பி விஜய்க்கு. செப்டம்பர் 13 இல்லாவிட்டா 17ஆம் தேதி அவர் புறப்படுகிறார். திமுகவுக்கு கட்டமைப்பு பயங்கர பலமாக இருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தினுடைய தேசிய அரசியலுக்கே தகுதியானவர் ஸ்டாலின் என்கிற அளவிற்கு அவருடைய உயரம் கூடிவிட்டது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக அவ்வளவு பலமா இருக்கு. பெரிய தாக்கத்தையும் வீச்சை ஏற்படுத்துகிற சக்தியாக இன்னைக்கு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார் விஜய். லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு அமைப்பு அதிமுக இன்றைக்கு சிறுத்து சின்ன பின்னமாகி சிதிலமாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த கட்சியை காப்பாற்ற முடியாதுன்னா, யுத்த காலத்தில் ஒரு கட்சியை காப்பாற்ற முடியாதுன்னா எந்த காலத்தில் ஒரு கட்சியை காப்பாற்ற முடியாது. அந்த கட்சியினுடைய தேவை முடிந்து விட்டதுன்னு வாக்காளர்கள் முடிவெடுப்பதற்கு முன்னால கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு ஊக்க மருந்து கொடுத்திருக்கிறார் செங்கோட்டையன். வேற யாருமே வாய் திறக்கல சார். அவர் சொன்னார்ல, நாங்கள் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் போனோம், SP வேலுமணி, தங்கமணி, தானே வெளியே வருது. ஏற்கனவே லீக் ஆயிடுச்சு. ஆனா இத்தனை பேருன்னு தெரியாது. சரி, இப்ப தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து பாலக்கோடுல வெற்றி பெற்று வரக்கூடிய அன்பழகன், இவரை வீழ்த்தியே தீர வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் திட்டமிட்டு சேனாதிபதினு சொல்லி ஒருத்தரை அந்த தொகுதியை தொண்டாமுத்தூர்ல நிறுத்தி சேனாதிபதியை கரை சேர முடியலை. இமாலய வெற்றியை மீண்டும் பெறுகிறார் வேலுமணி. வாரபாளையத்திலே தன்னை கேள்வி கேட்கவே ஆள் இல்லை என்று கருதி கொண்டிருந்த தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், ஒரு தேசிய கட்சிக்கு கையில காலம் காலமாக சிக்கியிருந்த நத்தத்தை திராவிட இயக்கத்துக்கு மடை மாற்றிய அதிசயத்தை நிகழ்த்திய நத்தம் விஸ்வநாதன். செங்கோட்டையன் எல்லோரும் போய் சந்தித்ததற்கு பிறகு கூட அவனுடைய ஒரு அதிர்வு கூட இல்லைன்னு அவர் இன்னைக்கு சொல்றார். இவர் மட்டும்தானே சொல்றாரு, மற்றவங்க சொல்லலையே. எல்லாரும் பேசி வச்சுட்டு தான் சொல்றாங்க. ஒரு ஆள் தான் சொல்லணும். அந்த சொல்லுகிற துணிச்சலும் அந்த சொல்லுவதற்கான தகுதியும் அவருக்கு தான் இருக்கு. அப்ப அவங்க 6 பேரோட மொத்த குரல் தான் இது. ஆமா ஆமா ஆமா, 6 பேருக்கு குரலுங்கிறது இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக தொண்டனுடைய குரல். பேசும்போது ஒன்று சொன்னார் செங்கோட்டையன், எடப்பாடி கூடுற கூட்டம் வேறு, தொண்டர்களுடைய எண்ணம் வேறு. எடப்பாடிக்கு கூடுறது கூட்டம் இல்லைங்க, கும்பல். அது கும்பலுக்கும் கூட்டத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. எடப்பாடிக்கு வர்றது கும்பல், திட்டமிட்டு திரட்டுறது, ரூபா கொடுத்து அந்த ரூபாயை வாங்குறவன் அதில் கொஞ்சம் அடிச்சிருவான். இவன் இருக்க வரைக்கும் ரூபா வாங்கிக்கலான்னு தான் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கான். இது கதைக்காவாதுன்னா எல்லாவனும் கடையை சாத்திட்டு படுத்துருவான். அதுக்கு விடப்படாது. தேர்தல் காலத்தில்
இந்த கட்சியை காப்பாற்றலைன்னா எப்போ காப்பாற்ற போகிறோம்? நமக்கு முகம் தந்த கட்சி, முகவரி தந்த கட்சி. சசிகலா ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க, இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது, எல்லாரும் ஒரு ஒற்றுமையா அன்னைக்கே இருக்க. ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அடுத்த வாரம் இவர் நான் 5ஆம் தேதி செய்தியாளர் சந்திக்கிறேங்கிறாரு. அப்ப எல்லாமே சசிகலா பேசி வச்சு செய்யறாங்க. தான் செய்யறாங்க. இப்ப செங்கோட்டையன் சொன்னதுக்கு அப்புறம் அதிமுக ரத்தம் செங்கோட்டை உடம்புல ஓடுதுன்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் எல்லாம் ஒண்ணு. ஆமா ஆமா, எல்லாமே எல்லாம் ஒண்ணு சேர போறாங்க. ஓபிஎஸும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆமா, ஓபிஎஸ் தான் சொன்னாரு. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர், ஜெயலலிதா இல்லாத காலத்தில் அதிமுகங்கிற கட்சியை நிர்வகித்தவர், எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேருகிறேன், எந்த நிபந்தனையும் இல்லை, என்ன சேர்த்தா போதும்னு சொல்றாருங்க. இந்த காட்டு மிராண்டி அப்பமாவது கொஞ்சம் யோசிச்சிருக்க வேண்டாம். அப்படி என்ன விரோதம், ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாரு? எந்த நிபந்தனையும் இல்லைங்கிற. அவன் இந்த மாதிரி பதவியே பார்த்தது இல்லைங்க. அவனுக்கு மைக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்ல இப்ப மைக்கில் நின்று பேசுறான், வேன்ல நின்று பேசுறான், வாயில என்னமோ ஒண்ணு வச்சிருக்கான். சரி, அப்படி சசி இப்போ ஓபிஎஸ் சொல்லிட்டாரு எந்த நிபந்தனையும் இல்லைன்னு. இப்போ சசிகலா உள்ளிட்ட மற்றவர்கள் வந்து அந்த வார்த்தையை சொல்லல, அதனால பயப்படுறாரா? 10 நாள்ல முடிஞ்சிருஇல்லங்க. கெடு முடிஞ்ச உடனே கேடு வந்து சேர்ந்துருமுங்க எடப்பாடியா? கண்ணு உறுதியா சொல்றீங்க? ஆமா ஆமா, 10 நாள்ல எடப்பாடியோட அரசியல் வாழ்க்கை முடியுது. முடியும். அத்தியாயமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க. செங்கோட்டையன் பேச்சு எடுபடாதுங்கிறாங்க. இங்க பாருங்க, எங்கள் முதலமைச்சர் இன்னொன்னு வந்து இப்போ இவர் திமுகவுக்கு போயிடுவாருலாம் சில பேர் சொன்னாங்களா? அதெல்லாம் போக மாட்டாரு. அது சொன்ன அது அந்த இது செய்தியை கேள்விப்பட்டீங்களா? திமுக அடைக்கலம் கொடுக்குது. அன்வர் ராஜா வந்துட்டாரு, மைத்ரேயன் வந்துட்டாரு, சீனியர் ஹேண்டெல்லாம் வர்றாங்கன்னா செங்கோட்டையனும் வரலாம் அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டு வர அண்ணன் ஸ்டாலின். ஆனால் எங்கள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் தலைநகர் லண்டனுக்கு சென்று உலகத்திலேயே புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறந்து வச்சது யாரும் பேசலைங்க. செங்கோட்டை என்ன செய்வாருன்னு தான் பேசுறாங்க. 13,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்தாச்சுன்னு செய்தி வருதுங்க. ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. செங்கோட்டையினுடைய அடுத்த மூவ் என்னன்னு தான் யோசிக்கிறாங்கன்னா அப்ப என்ன அவ்வளவு பெரிய தாக்கத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கு. நீங்க சொல்றீங்க எல்லாரும் சேர்ந்து 10 நாள்ல எடப்பாடிக்கு ஒரு கேடு வந்துடும் நீங்க சொல்றீங்க. எடப்பாடி எதிர்த்து பேசினாவோ அவர் கருத்துக்கு எதிர்த்து கருத்து தெரிவித்து கட்சிக்குள்ளேயே இருக்கிறவங்கெல்லாம் கடந்த காலங்களில் நிறைய பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இப்போ அந்த லிஸ்ட்டில் செங்கோட்டையன் பேரும் சேரும் அப்படிங்கிறாங்க. அதை அவர் எதிர்கொள்வார். அந்த முடிவுக்கு வந்துட்டாங்கல்ல. இவன்ட இருக்கிற ஒரே ஆயுதம் பொதுச் செயலாளருங்கிற பதவி. இதை வச்சுட்டு நீக்கிறேன்னு சொல்லுவான், எதிர்கொள்ளும் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. இப்போ இவங்க 4 பேரும் ஒன்று சேர்ந்தா என்ன எந்த மாதிரியான கட்டமைப்பு அமைப்பாங்க? அப்போ இவர் வந்து எடப்பாடி ஏற்கனவே என்டிஏவில் இருக்கிறாரு. எடப்பாடி என்டிஏவில் இருக்காரு, அதிமுக இல்லை. அது உங்களுக்கு தெரியாதா? இவங்க 4 பேர் சேர்ந்த அதிமுக. எடப்பாடி மட்டும்தான் என்டிஏல இருக்கானே தவிர அதிமுக கட்சி எடப்பாடி என்டிஏல கிடையாது. இவங்க பிளான் என்ன? இப்போ நான் செங்கோட்டையன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து விஜய்கிட்ட போகிறாங்களா இல்லை என்ன பிளான்? நான் என்ன கேட்குறேன், அதிமுகவினுடைய பலமாய்ந்த கோட்டை தெற்கு தென் தமிழகம். இன்னைக்கு 7 தொகுதியில் டெபாசிட் இழந்துட்டீங்க. டிக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமையில் டெபாசிட் இழந்துட்டீங்க. இனிமேல் இதை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு தான் முடிவெடுத்துட்டாங்க. எடப்பாடிக்கு வர்ற கூட்டமெல்லாம் கூட்டம் கிடையாது, அது ஊட்டம். ஊட்டம் வந்த பிறகுதான் வருவான். இன்னைக்கு இவ்வளவு நேரமாகி செங்கோட்டையனுக்கு இப்போ ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே நீக்கப்பட்டவர், அங்கேருந்து சசிகலா விலகி இருக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சசிகலாவே விளக்குறான். அதான் சசிகலாவையும் அவங்க விளக்குனாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க செங்கோட்டையன் எடுத்த முடிவுக்கு. இப்போ மற்றவங்கெல்லாம் அவங்க ஆதரவுல தேவை. அவங்க பிரச்சனை இல்லைங்க. இவ்வளோ பேர் எடப்பாடிக்கு ஆதரவா இருக்காங்களே. யாரு? எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள். எல்லாரும் மறைந்த பிறகு என்னங்க நடந்துச்சு? நிர்வாகிகள் யார் பக்கம் இருந்தாங்க? ஆரம் வீரப்பன் பக்கமும் ஜானகி பக்கமும் தாங்க இருந்தாங்க. தொண்டர்களும் மக்களும் ஜெயலலிதா பக்கம் இருந்தாங்க. ஒரு தொகுதி மட்டும் ஜெயிச்சது சேர்மாதேவியில PH பாண்டியன். 22 தொகுதியில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக ஆயிட்டாங்க.
சரி சார், இப்ப நிலைமை அப்படி இல்ல. இப்ப இவர் நான் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் எனக்கு தூக்கம் இல்லைங்கிறாரு. நிர்வாகிகளையும் நான் தூங்க விட மாட்டேன், நானும் தூங்க மாட்டேங்கிறாரு. யாரு? எடப்பாடி. யார? தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறக்கணும், அதிமுக ஆட்சியில் அமரணும், அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், நிர்வாகிகளையும் தூங்க விட மாட்டேன் அப்படிங்கிறார். நீ முதலமைச்சர் ஆகணும்னா அஸ்ஸாம், மத்திய பிரதேசம், ஹரியானா போது மோடி நினைச்சா ஆகலாம். இங்க ஆக முடியாது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் குருதாயை மட்டும் மாற்றி கட்டி அங்கே கொண்டு விட்டுறணும். ஆயிடுவான், ஆக்கிடுவான். தமிழ்நாட்டில் ஆக முடியாது, எடப்பாடியிலே ஆக முடியாது. ட்ரெஸ்ஸை பார்க்கணும். இன்னி மோடி மாதிரி ட்ரெஸ்ஸா, அமித்ஷா மாதிரி ட்ரெஸ்ஸான்னு பார்க்கணும். இதெல்லாம் கடந்து போயிடுவார் எடப்பாடிங்கிறாங்க. கடந்துருவார். 10 நாளில் தெரிஞ்சிருங்க. இப்போ இன்டென்சிவ் கேரில் வச்சிருக்கு. 10 நாளில் தெரிஞ்சிடும். சுவிட்சை உருவினா சோழி முடிஞ்சு போச்சு. எனக்கு பேசும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார், எனக்கு 2 வாய்ப்பு வந்தது அப்படின்னு சொன்னார். அது கவனிச்சிங்களா சார்? இல்லை, நியாயப்படி அவர் தான் முதலமைச்சர் ஆகியிருக்கணும். அன்றைக்கி இந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கிலோ கணக்கில் தங்கம், கோடிக்கணக்கில் ரூபாயெல்லாம் கொடுக்கறதுக்கு இவன்ட தான் காசு இருந்துச்சு. செங்கோட்டைன்னு கொடுக்க முடியாது. அதனால் அவன் கொடுத்தா அவனை முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் நன்றி உணர்ச்சியோடையாவது இருந்தால் கூட இவனுக்கு யாராவது அனுதாபம் தெரிவிக்கலாம். நன்றி உணர்ச்சியும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. எடுத்த இங்கே விழ்த்தேன்னு தான் பேசுறது. சசிகலா காலில் எத்தனை தடவை விழுந்த, அது முதலமைச்சராக உன்னை தேர்ந்தெடுக்கிற அன்னைக்கு நீ ஊண்டதை பார்த்தா எப்பா, எத்தனையோ பேர் ஊழ்ந்ததை பார்த்துருக்கீங்க. நாற்காலிக்கு உள்ளே போகிறாங்க. செங்கோட்டையனுடைய ப்ரெஸ் மீட்டை ஓபிஎஸ் வரவேற்கிறார், சசிகலா வரவேற்கிறார். சரி, பாஜக வரவேற்குது? வரவேற்கல. இல்லை, வரவேற்குது. நயினார் வரவேற்கிறாரு. எப்படி? அவர் சொல்றது சரிதான், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமாம், அப்போ தான் பிஜேபி கட்சியோட சேர்ந்து ஜெயிக்க முடியும்னு அவர் நயினார் நம்புறாரு. அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் நல்லதுன்னு நயினார் நினைக்கிறாரு. நயினாருக்கு ஒரு கணக்கு தெரியல. அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கூட்டணி வெற்றி பெறாது. ஜெயலலிதா காலத்திலே நடக்கலை. 40 நாடாளுமன்ற தொகுதியிலையும் தோற்றதே அப்போ இல்லைங்க. இப்போ செங்கோட்டை தானே சொல்றாரு, 2 பேரும் சேர்ந்து இருந்தால் இத்தனை தொகுதி நாடாளுமன்ற தொகுதி வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். அது தப்பு. செங்கோட்டை சொன்னது தப்பு. அது நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு கூட எவன் கூட்டணி வைக்கிறானோ சனிப்பணம் தனியாக போவாதும்பாங்கல்ல கிராமத்தில், தெரியுமா? அது பிஜேபி சனிப்பணம், அதுக்கு கூட போகக்கூடாது. அது செங்கோட்டையன் சொன்னது தப்பு. அது ஆனால் பாஜக பற்றி அவர் எந்த இடத்துலையும் எதுவும் பேச மாட்டார். தேவையில்லாமல் செய்திகளை அவர் வாயிலேருந்து வாங்க முடியாது. அப்போ எதுக்கு அவனை பகிச்சுக்கிடணும்? இப்போ நம்ம கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு முடிவெடுத்துட்டோம். விளைவுகளை பற்றி கவலைப்படலை. ஏன் அவனை போய் பகிச்சுக்கிடணும்? பிஜேபி என்ன நினைப்பான்? சாப்பிட்டா தானே பேசுகிறாரு. என்ன நைனா நாயந்திரன் பாராட்டிட்டோம்ல, அதுதான் அவருக்கு வேணும். பேச சொன்னதே பிஜேபிங்கிறாங்களே. அது பேச சொன்னது பிஜேபின்னு சொன்னால், அப்போ இந்த ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை அவர் செய்தாருன்னா பிஜேபி ஒத்துக்கிடுவானா? சசிகலாவை கருதான் அவர் நயினார் ஒத்துக்கிறாருல, வரவேற்கத்தக்கதுங்கிறாரு. சரி, வரவேற்று நீ அடுத்து என்ன செய்வ? நீ 10 நாள் முடிஞ்ச பிறகு இவனை காலி பண்ண போகிறாங்க. நயினார் என்ன பண்ணுவார்? அமித்ஷாவுக்கே 30 ஐட்டம் தான் விருந்து. இவனுக்கு 110 ஐட்டத்தில் விருந்து கொடுத்தாங்க. நாகேந்திரன் எடப்பாடி கழுத்து வரைக்கும் தின்றான் இருந்து. உள்துறை அமைச்சருக்கே 30 ஐட்டம் தான், இவனுக்கு 110 ஐட்டம்ங்க. அமித்ஷாவுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். அப்போ 10 நாளில் பாருங்க, அதிசயம் ஆச்சரியங்கள் எல்லாம் அரங்கேற போகுது. தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக இருக்க போகுது. கருத்துல பாருங்க. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.